Hi, hello everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you are doing great. So, back again for another review. This time it's for Vishwanathan Sons. So, சூர்யாவோட much anticipated movie after the blockbuster கருப்பு. So, படம் எப்படி இருக்கு? Watch it or skip it. Let's go. ஸோ படம் வந்து ட்ரைலர் பார்த்து போய் தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் ஒரு ஃபேமிலி ட்ராமா. இட்ஸ் அ டீசென்ட் மூவி. நான் ரொம்ப சூப்பர்லாம் எனக்கு தோணலை. இட்ஸ் அ டீசென்ட் மூவி, அ டீசென்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ படத்தோட பேசிக் ஸ்டோரிலையும் பார்த்தீங்கன்னா, சஞ்சய் விஸ்வநாத் அஃப்கோர்ஸ் பிளேட் பை சூர்யா இஸ் லைக் ஒரு வெல்தி பில்லியனர். இஸ் அ ஒலிம்பிக் மெடல் வின்னர் இன் ஷூட்டிங். ஸோ அவர் வந்து ஒரு 40 year old. பட் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஒரு சைல்டுஹுட் ட்ராமானால கல்யாணத்து மேலே இஷ்டம் இல்லை. ஸோ அவங்க அம்மா பிளேட் பை ராதிகா வாண்ட்ஸ் ஹிம் டு கெட் மேரிட். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு 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 ஷாக்கிங்காக என்ன பண்ணுறாரு, ஒரு யூஎஸ் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் காலம் கழிச்சு ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணுறாரு, ஒரு பேபியோடு வராரு. ஸோ சர்கசி மூலமாக ஒரு பேபியோட வராரு. இது வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் எல்லாருக்கும் ஷாக்கிங் தான், பட் தே அக்செப்ட் இட் அண்ட் மூவ் ஆன். பட் ஒரு கொஞ்ச நாள் வருமா அந்த குழந்தைக்கு ஒரு போன் மேரோ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அப்போ வந்து டாக்டர் சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் தான் மேட்சாக இருக்கும், உங்களது மேட்ச் இல்லை, ஸோ யூ ஹேவ் டு பிரிங் த மதர். ஸோ ஹி கோஸ் ஃப்ளைஸ் பேக் டு யூஎஸ் டு ஃபைண்ட் த மதர். Mother obviously is Mamita, Maddie, played by Mamita. ஸோ பணம் கொடுத்துட்டு ஷீ சேஸ் ஓகே ஐல் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. இங்கே வந்தோடனே ஷீ டெவலப்ஸ் அ பாண்ட் வித் த பேபி, வித் ராதியா, சூர்யா, எல்லாருக்கூடமே பாண்ட். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது, சூர்யா வந்து ஸ்டில் he doesn't want to get married, but she slowly gets attracted towards him. ஸோ what kind of an impact that creates, அவங்க ரிலேஷன்ஷிப் என்ன ஆச்சு அப்படின்றது தான் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி இஸ் ஆல் அபவுட். ஸோ படம் வந்து கொஞ்சம் நல்ல ப்ரீஸியாக தான் போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நிறைய கோக்கி ஹியூமர்லாம் இருக்குது, சட்டில் ஹியூமர், டயலாக்ஸ், நல்ல விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக போகுது. செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இமோஷனல்ஸ், நிறைய இமோஷனல் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதனால சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுது. படத்தோட பிக்கஸ்ட் பாசிட்டிவ் இஸ் அஃப்கோர்ஸ் சூர்யா. ஏன்னா ஒரு கருப்புக்கு அப்புறம் ஒரு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கருப்பு, ரெட்ரோ, கங்குவா எல்லாமே வந்து கொஞ்சம் லவுடாக கொஞ்சம் இருந்த ஆள். இதில் வந்து சூர்யா அந்த சட்டில் சூர்யா சூப்பராக பண்ணார். ஹீ கேரிஸ் த ஃபிலிம். அவரோட டயலாக் டெலிவரிஸ், பாடி லாங்குவேஜ், த வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப் த்ரூ அவுட் த மூவி. ஹீ சிம்பிளி கேரிஸ் திஸ் மூவி. மமிதா பைஜா அந்த ஒரு பப்ளி கேரக்டர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ராதிகா அம்மாவாக வந்திருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து எனக்கு நெகட்டிவ்ஸாக அப்போ அதே மாதிரி மியூசிக் பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் வந்து சில இடத்துல ஸ்டார்டிங்கில் சில 2-3